இன்னைக்கு காலையில் திருப்போரூரில் உள்ள பிரணவ மலையை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சுரங்க பாதை பார்த்தீங்க. அந்த சுரங்க பாதையில் ஒரு சித்தர், ஒரு ஞானி, ஒரு ஆதீன கர்த்தா, மடத்தினுடைய தலைவர், அந்த கோவிலுக்கு அந்த குன்றில் இருந்து வரக்கூடிய சுரங்க பாதை எங்கே வருதுன்னா அவருக்கு இருக்கிற இந்த மடம், இவருக்கு சமாதியான இடம் இங்கே இருக்குது. சிதம்பரநாத சுவாமிகள், சிதம்பர சுவாமிகள், திருப்போரூர். அந்த கோவிலுக்கு போகிற வழியிலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க்கு ஏற்ற மாதிரி இந்த சமாதி இருக்குது. 14 பட்டம் பெற்ற ஆதீன மடக்கர்த்தாக்கள் இங்கே இருந்திருக்காங்க. கடைசியாக இருந்த 14வது மடக்கர்த்தா இங்கே சமாதியாக இந்த கோயில் வளாகத்திலேயே 14 பேர்களுடைய சமாதிகள் இருக்குது. முதல் ஆதீன கர்த்தாவாகிய சிதம்பர சுவாமிகள் இங்கே இருக்கார். அவருடைய சமாதியும் இங்கே இருக்குது. இந்த கோவிலுக்கு நீங்கள் அத்தனை பேரும் வரணும். திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலை எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் கட்டியிருக்கார். பிரணவ மலையில் உள்ள கைலாசநாதர் கோவிலுக்கு அவர் இந்த இரவில் மட்டும் இல்லை, பகலில் கூட மலை ஏறாமையே அந்த சுரங்கப்பாதை வழியாக போன ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த கோவில். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மூர்த்தி, தலம், தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த கோவிலில் மகிட மரம் அப்படிங்கிறது ஸ்தல விருட்சம். இது எல்லாத்துக்கும் விட இந்த கோவிலினுடைய அதிசயம், ரகசியம் சென்னைக்கு பக்கத்திலேயே இருக்குது. ஞானிகள், சித்தர்கள் வாழ்ந்த திருக்கோவில். இந்த கோவிலுக்கு வந்தீங்கனாலே பூர்வ ஜென்ம கர்மம் போகும். ஏன்னா சித்தருடைய அருட்பார்வை, ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய ஆதீனத்தினுடைய இந்த பார்வை உங்களுக்கு எல்லாம் படும். மன நிம்மதியாக இருக்குங்க, சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஒரு தியானம் பண்ணிட்டு குடும்பத்தோடு இந்த குழந்தைங்களுக்கு அவருடைய அருட்பார்வை, குருவனுடைய கடாட்சம், திருவருளுடைய கடாட்சம், குருவருளும் திருவருளும் சேர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு இடமாக முருகனது பார்வை. கந்தவேல் முருகனுக்கு வேல் வேல் அரோகரான் சொல்லக்கூடிய வெற்றிவேல், ஞானவேல், சக்திவேல் தரக்கூடிய இந்த இடம். இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷத்தையும், எதிரிகளும் போவார்கள் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த கோவிலில் தான் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்திருக்கு. வெற்றி தரக்கூடிய வேல் அமைந்திருக்கு. திருப்போரூர் முருகன் போருக்கு போய் அமர்ந்த திருத்தலம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோவில் தான் இந்த கோவில். நீங்கள் எல்லாம் இந்த கோவில்களுக்கு உங்கள் குடும்பத்தோடு வரணும், வெற்றி பெறணும். உங்களுடைய கர்மா, ஜாதக கர்மா, உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்கள் அத்தனையும் போகணும். அதில் இந்த சமாதிக்கு நீங்கள் 14 ஆதீன